வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி Dev C++-ஐ டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது, ஒரு சாம்பிள் ப்ரோக்ராமை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோம் அதில் அட்ரஸ் பாரில் google.co.in கூகுள் சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச்சில் Dev C++ ஃப்ரீ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் 7. ஸோ ஒருவேளை உங்கள் கம்ப்யூட்டரில் விண்டோஸ் 10 இருந்ததுன்னா 10 கொடுத்துக்கோங்க. ஸோ எந்த வெர்ஷனோ அந்த வெர்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ பல சைட்டில் இருந்தும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், soundforge.net இருக்கு இல்லையா, அது அதிகமான ஸ்டார் ரேட்டிங் இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ ஈஸியாக இருக்கிறனால அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். க்ரீன் கலர் டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யுவர் டவுன்லோட் வில் ஸ்டார்ட் ஷார்ட்லி. ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். கீழே உங்கள் டாப் பாட்டம் லெஃப்ட் கார்னரில் Dev C++.exe ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஃபைலை உங்களுக்கு கம்ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய ட்ரைவில் நான் சேவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை சிம்பிளாக கிளிக் பண்ணியும், நீங்கள் வேணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணியும் ஈஸியாக நீங்கள் C++ உங்கள் சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர் இந்த சைட்டில் இருந்தும் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக ஓவர் ஆகிடுச்சு. இப்போ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லோடிங் வரும். கம்ப்ளீட்டாக அந்த சாஃப்ட்வேர் உங்கள் சிஸ்டமுக்கு லோட் ஆகும். ஸோ ஃபுல்லாக ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் என்ன லாங்குவேஜ் கேட்குது, இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ட்ரைவ் கேட்கும். CA போதும்னா நீங்கள் மறுபடியும் இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் ட்ரைவ் நீங்கள் செலக்ட் பண்ணியும் மாற்றிக்கலாம். இப்போ நான் CA ஓகேங்கிறனால இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். உங்களோட இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. எல்லா ஃபைல்ஸும் அன்பேக்கிங் ஆகி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டுருக்கு. ஒரு மேக்ஸிமம் 40 செகண்ட்ஸ் ஆகுங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு லோட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு எல்லா ப்ரோக்ராமுமே Dev C++ தான் +1க்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் Dev C++ அதுலேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டர்போ C++ Devவை விட ஈஸின்னு நினைக்கிறீங்க, ஆனால் Dev C++ தான் ஆட்டோமேட்டிக் டைப்பிங் எல்லாமே வருது. கட் காப்பி பேஸ்ட்லாம் ரொம்ப ஈஸியாக, விண்டோஸில் எப்படி நீங்கள் நோட் பேடில் காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதனால நீங்கள் பிகினிங்லேருந்தே Dev C++லேருந்தே ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த க்ரீன் கலர் ஃபுல்லாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா நம்மளோட பேக்கேஜ் ரெடி டு யூஸாக வந்துடும். அண்டு ஷார்ட்கட் டெஸ்க்டாப்பில் லாஸ்ட் பொசிஷனில் உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிடும். இப்போ எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டடாகவே இப்போ ஃபினிஷ் வந்துருச்சு, முடிஞ்சது. இப்போ பாருங்கள் உங்களோட டெஸ்க்டாப்பில் இந்த இடத்துல Dev C++ வந்துருச்சு. ஸோ இட் இஸ் ரெடி டு யூஸ். இப்போ நீங்கள் இனிமேட்டு இன் ஃபியூச்சரில் அதை கிளிக் பண்ணால் போதும். அண்ட் இந்த மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஸ்க்ரீன் விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் இது உங்களுக்கு ஃபாண்ட் ஏரியா, அண்ட் இது கலர் ஏரியா, அண்ட் இது ஐகான் செட்டப். ஸோ இது மூணும் எடுத்ததும் ஒன் டைம் செட் பண்ணிங்கன்னா போதும்.
ஒவ்வொரு தடவையும் இது கான்ஃபிகர் பண்ணணும்னு இல்லை, ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் இந்த கான்ஃபிகரேஷன் பாக்ஸ் ஃபஸ்ட்டு டைம் மட்டும் வரும். இப்போ உங்களுக்கு லெசன் நான் டைப் பண்ணுறது விசிபிளாக இருக்கணும், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஏரியல் பிளாக் அதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எழுத்துக்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு வியூவிங் நல்லா இருக்குங்கிறனால நான் அது கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், புதுசாக ஒரு ஏரியா கிடச்சிருச்சு நமக்கு, ஒரு விண்டோ. இதுதான் Dev C++. இப்போ ஃபைல் நியூ சோர்ஸ் ஃபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லைட் ப்ளூ ஒரு பார் இருக்கு இல்லையா, இந்த இடம் தான் உங்களோட ஹெடர் ஃபைல் நீங்கள் டைப் பண்ணணும். #include IO stream .h தேவையில்லை. .h வந்து டர்போ எடிட்டருக்கு தான் .h போடணும். இப்போ யூஸிங் நேம் ஸ்பேஸ் std போட்டுட்டு செமிகோலன், இது ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறனால செமிகோலன் கொடுங்க. அடுத்து வாய்ட் மெயின். நார்மலாக டிசியில் என்ன பண்ணுவோம், வாய்ட் மெயின் போடுவோம். ஆனால் இங்கே நீங்கள் வாய்ட் மெயின் போடக்கூடாது, பட் அது சிஸ்டம் எரர் சொல்லட்டும், அப்புறம் நம்ம மாற்றலாம். cout எக்ஸ்ட்ராக்ஷன் சிம்பிள் போடுறோம். ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே டெக்ஸ்ட்டு. இப்போ இந்த லைன் என்ன ஆகும்னா, நீங்கள் அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கறது அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். இப்போ என்ன கொடுத்துருக்கேன்னா, திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு C++ ப்ரோக்ராம் செமிகோலன். அது ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையா, அதனால் ஸ்டேட்மெண்ட்க்கு செமிகோலன். இப்போ cout வெல்கம் டு C++ எக்ஸ்க்ளமேஷன் ஆச்சரியக்குறி கொடுக்குறேன். ஓகே, இப்போது சேவ் பண்ணிடுறோம். ப்ரோக்ராம் டைப் பண்ணியிருக்கோம். எப்பயுமே ஒரு ஒர்க் முடிஞ்சாலே சேவ் பண்ணிடுங்க. இப்போ நான் டாக்குமெண்ட்ஸில் தான் சேவ் பண்ணுறேன். வெல்கம் அப்படின்னு சேவ் பண்ணுறேன். அது ஆட்டோமேட்டிக்காக சிபிபின்னு சேவ் ஆகிடும். டைட்டில் பாரில் அது சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் மேலே சேஞ்ச் ஆகிடும். இப்போ கம்பைல் கொடுக்குறீங்க. ஃபஸ்ட்டு கம்பைல் அப்படின்னா ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே ஆப்ஜெக்ட் கோடாக மாறிடும். இப்போ பாருங்கள், எரர் காமிக்குது பாருங்கள். ஏன் எரர் வருதுன்னா, Dev C++ல் வாய்டு மெயின் கொடுக்கக்கூடாது, இன்ட் மெயின் அண்ட் ரிட்டன் 0 கொடுக்கணும். ஜஸ்ட் ஒரு சாம்பிள் எரர் பண்ணணும் அப்படின்ட்டு தான் அது போட்டிருக்கோம். இப்போ இன்ட் மெயின் கொடுத்தாலே அந்த லாஸ்ட் லைனுக்கு முன்னாடி க்ளோசிங் ப்ராக்கெட்க்கு முன்னாடி ரிட்டன் 0 கொடுக்கணும். Dev C++ல் இந்த ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கம்பைல் பண்ணுங்கள். இப்போ கம்பைல் பண்ணால் இந்த இடத்துல பாருங்கள் 0 எரர்ஸ் 0 வார்னிங் வந்திருக்கு. அண்ட் அவுட்புட் விண்டோவில் பாருங்கள், திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அண்ட் வெல்கம் டு C++. 2 லைன் அவுட்புட் உங்களுக்கு வந்துருச்சு. 2 லைன்ஸுமே சேம் லைனில் வந்துருச்சு. ஓகேங்களா, அது 2 தடவை cout கொடுத்துருக்கேன், 2 லைன் வந்திருக்கு. ஆனால் ரெண்டும் ஒரே லைனில் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும், எண்ட் லைன் ENDL எண்ட் லைன் அப்படிங்கிற கமாண்ட் ஃபஸ்ட் லைன்லையும் அடுத்து செகண்ட் லைன்லையும் எண்ட் லைன் போடலாம், இல்லை \n யூஸ் பண்ணலாம். இப்போ செகண்ட் லைனில் நான் \n யூஸ் பண்ணியிருக்கேன், 2 தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் 0 எரர் 0 வார்னிங் வந்துருச்சு. ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அவுட்புட் பாருங்கள், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் C++ ப்ரோக்ராம் வெல்கம் டு C++. 2 நியூ லைன் வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ எண்ட் லைன் யூஸ் பண்ணலாம், \n யூஸ் பண்ணலாம். 2 ஸ்பேசஸ் உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல போட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல /n போட்டிங்கனாலும் இந்த இடத்துல n லைன் போட்டிங்கனாலும் ஒன்று தான். இந்த இடத்துல ஒரு லைன், இந்த இடத்துல ஒரு நியூ லைன், டோட்டலாக 2 லைன் முன்னாடி வரும். ஃபஸ்ட்டு லைனுக்கே 2 லைன் வரும். பாருங்கள் அவுட்புட் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஒரு தடவையும் கம்பைல் பண்ணணும். ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் கம்பைல் ரன் கொடுக்கணும், அல்லது தேர்ட் ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், கம்பைல் அண்ட் ரன். பாருங்கள் ஃபஸ்ட்டு தடவை 2 லைன் ஸ்பேஸ் வந்திருக்கு, நியூ லைன். அடுத்து திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு C++ ப்ரோக்ராம். அடுத்து வெல்கம் டு C++, மறுபடியும் 2 நியூ லைன் வந்திருக்கு. ஸோ இதுதான் சாம்பிள் ப்ரோக்ராம். உங்களோட ப்ரோக்ராம் நேம் இந்த இடத்துல இருக்கும், welcome.cppன்னு இருக்குது பாருங்கள். இப்போ வேறு நேம் சேஞ்ச் பண்ணுறேன், சேவ் ஆஸ் கொடுக்கணும், மை ஃபஸ்ட்டு .cpp. நீங்களே கூட CPPன்னு கொடுக்கலாம், நீங்கள் கொடுக்காட்டியும் அது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக CPPன்னு வரும்.
ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது my first dot cppன்னு மாறி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கம்பைல் பண்ணுறதுக்கு கம்பைல் ஆப்ஷன், ரன் பண்ணுறதுக்கு ரன் ஆப்ஷன். அண்ட் எவ்ரி லைனில் ஒரு செமிகோலன் இருக்கணும். இப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணி பார்ப்போம். இப்போ மெயினுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மணி அப்படின்னு டைப் பண்ணுறீங்க. ஐயனும் எண்ணையும் மாற்றி நீங்கள் பண்ணிடுறீங்க. அடுத்து இந்த இடத்துல செமிகோலனை எடுத்து விட்டுறீங்க. இப்போ வந்து கம்பைல் பண்ணுங்கள். இப்போ கம்பைல் பண்ணால் எரர் பாருங்கள், 2 எரர் காமிக்குது பாருங்கள். ஸோ செகண்ட் லைன் 7th காலமில் என்னது பிஃபோர் செமிகோலன் மிஸ்ஸிங் அப்படின்னு உங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள். பிஃபோர் ரிட்டன், அதுக்கு முன்னாடி செமிகோலன் மிஸ்ஸிங் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல செமிகோலன் கொடுங்க. அடுத்து பாருங்கள், மெயினை பாயிண்ட் அவுட் பண்ணி எரர்னு வருது. இன்ட்டு மெயினை பாயிண்ட் அவுட் பண்ணிடுச்சு. ஸோப்பா அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். எதை பாயிண்ட் அவுட் பண்ணுதோ அதை நோட் பண்ணாலே அந்த இடத்துல எரர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எரர் கிளியர் பண்ணால் மட்டும்தான் ரன் பண்ண முடியும். இப்போ கம்பைலில் போய் கம்பைல் அண்ட் ரன் கொடுங்க. கம்பைல் அண்ட் ரன் கொடுத்தாலும் அதே தான், வெறும் கம்பைல் அடுத்து ரன்னு கொடுத்தாலும் ஒரே ஒர்க்கு தான். ஓகே, இப்போ 0 வார்னிங் 0 எரர் வந்துருச்சு. அவுட்புட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. இது சிம்பிளான 2 லைன் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம். இப்போ பாருங்கள், மறுபடியும் ஒரு எரர் பண்ணுறோம். கவுண்ட் அப்படின்னு கொடுக்குறோம். சிஅவுட்டுக்கு பதிலாக கவுண்ட்டுன்னு கொடுக்குறோம். நியூ லைன் கொடுத்துட்றோம். ஜஸ்ட் அனதர் ஒரு லைன் டிஸ்பிளே கொடுக்குறோம். தேங்க்யூ பை லதா சிஎஸ் டியூட்டர் அப்படின்னு கொடுக்குறேன். மறுபடியும் ஒரு லைன் டிஸ்பிளே பண்ணுறேன். அதுலேயும் ஒரு சின்ன எரர் பண்ணி பார்ப்போம் என்ன கரெக்டாக வருதா அப்படின்னு. இப்போ கம்பைல் அண்ட் ரன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ரெட் கலரில் எரர் காமிச்சிருச்சு பாருங்கள். அந்த லைனை பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் அந்த எரரை கிளியர் பண்ணுங்கள். ஓகேவா? அப்பயும் நம்ம கவுண்ட்டை மாற்றலை. இப்போ கவுண்ட்டில் போய் என் எடுத்துருங்க. சி அவுட் அப்படின்னு கொடுத்துட்டு கம்பைல் அண்ட் ரன் கொடுங்க. ஸோ இப்போ 0 வார்னிங் 0 எரர் வந்துருச்சு. இப்போ பாருங்கள் 2 லைன் அவுட்புட். மறுபடியும் பாருங்கள், தேங்க்யூ பை லதா சிஎஸ் டியூட்டர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது டிஸ்பிளே பண்ணுற ப்ரோக்ராம். இப்போ வேறு ப்ரோக்ராம் ஒன்று நம்ம ட்ரை பண்ணுவோம். 2 வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இன்ட்டு ஏ கமா பி 2 வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுறோம். சி அவுட் என்டர் வேல்யூ ஃபார் ஏ கொடுக்குறோம். கோலன் கொடுத்துட்றோம். செமிகோலன். அகெயின் ஒரு எண்டில், இங்கே எண்ட் லைன் கொடுத்தீங்கன்னா வேல்யூ நீங்கள் கீழே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த இடத்துல எண்ட் லைன் கொடுத்துடலாம். எடுத்ததுமே ஒரு நியூ லைன் வரும். என்டர் வேல்யூ ஃபார் ஏ வரும். அண்ட் லைன் முடிச்சிடுறோம். இப்போ சி இன் எக்ஸ்ட்ரா இன்சர்ஷன் சிம்பிள் ஏவை கெட் பண்ணுறதுக்காக. இப்போ நீங்கள் மறுபடியும் பிக்கு பண்ணணும் இல்லையா, சி அவுட் அப்படின்னு பிக் பண்ணணும் இல்லையா. நீங்கள் வேணும்னா டைப் பண்ணலாம், இல்லைனா ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பி, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, ரொம்ப ஈஸி தான். காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க. இப்போது ஜஸ்ட்டு அந்த சேஞ்சஸ் மட்டும் பண்ணுங்கள். வேக்கு பதிலாக பி பண்ணிட்டீங்க, சியில் பி பண்ணிட்டீங்க. இப்போ மறுபடியும் ஒரு தடவை பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவுட்புட் டிஸ்பிளே பண்ணணும் இல்லையா, சம் டிஸ்பிளே பண்ணணும் இல்லையா, அதனால் மறுபடியும் ஒரு தடவை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல என்டர் த வேல்யூ ஃபார் பி எடுத்துகிட்டு த சம் ஆஃப் ஏ அண்ட் பி, ஏ ப்ளஸ் பின்னு சொல்லலாம், இல்லை ஏ அண்ட் பி 2 வேல்யூவோட சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஏ ப்ளஸ் பி கால்குலேஷன் போர்ஷன் ஏ ப்ளஸ் பி 2ம் ஆட் ஆகிடும். இப்போ இந்த லைன் தேவையில்லை, சிஇன் தேவையில்லை. ஓகேங்களா? உங்களுக்கு 2 வேல்யூ கெட் பண்ணி டிஸ்பிளே பண்ணி அவுட்புட் வந்துடும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு நீட் ஃபார்மேஷனுக்காக நான் இங்கே என்டர் லைன் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா லைன்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸ்பேசஸ் வந்து இதில் எரர் வராது. அதனால நான் வந்து அங்கங்கே என்டர் கொடுத்துட்டு இப்போது கம்பைல் பண்ணுறேன். ஸோ எரர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஓகே, 0 எரர்ஸ் 0 வார்னிங்ஸ். இப்போது ரன் பண்ணுறோம். பாருங்கள், என்டர் த வேல்யூ ஃபார் ஏ
கர்சர் வந்து பிளிங்க் ஆகிட்டு இந்த இடத்துல வெயிட் பண்ணுது. நீங்கள் டைப் பண்ணுற வரைக்குமே கர்சர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். இப்போ நான் ஒரு வேல்யூ டைப் பண்ணியிருக்கேன் 500. அடுத்து பிக்கு 300. ஓகேங்களா, 350 கொடுத்துருக்கேன். இப்போ த சம் ஆஃப் ஏ அண்ட் பி டோட்டல் வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அவுட்புட்க்கு ஸ்பேஸே இல்லை. அப்போ அந்த இடத்துல என் லைன் கொடுக்கணும் இல்லையா? எந்த இடத்துல என் லைன் கொடுக்கணும்? ஏ ப்ளஸ் பிக்கு அப்புறம் என் லைன் கொடுக்கணும். 2 என் லைன் தரேன். 2 லைனுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த டாட்டட் லைன்ஸ் வரும். இப்போ கம்பைல் அண்ட் ரன் தரேன். பாருங்க, என்டர் த வேல்யூ ஃபார் ஏ 16 கொடுக்குறேன். என்டர் த வேல்யூ ஃபார் பி 25 கொடுக்குறோம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி 25 அண்ட் 15 ஆட் பண்ணி 14 வருது. 2 நியூ லைன் வந்திருக்கு. அவுட்புட்க்கு முன்னாடி 2 நியூ லைன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதுதான் 2 நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம். ஸோ ஒர்க் முடிஞ்சதும் எக்ஸிட் ஆயிடுங்க. ஃபைல் எக்ஸிட். வால்யூம் 2 லெசன்ஸ் எங்களுக்கு டிஸ்பிளே ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி சர்ச் பண்ணோன்னு சொல்லிடுறேன். youtube.com ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச்சில் லதா சிஎஸ் டியூட்டர் சர்ச் பண்ணுங்கள். லதா சிஎஸ் டியூட்டர்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆகிருக்கிறது பழைய லெசன்ஸ் தான். இந்த ப்ளூ கலர் குளோபை இதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு வரும். இந்த குளோப் இருக்கு இல்லையா, இது எல்லாமே பழைய லெசன்ஸ் தான். வால்யூம் 1 லெசன்ஸ் மட்டும்தான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணால் வரும். இந்த குளோபை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நியூ செஷனுக்கு போக முடியும். அதில் இந்த வீடியோஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த வீடியோஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 66 வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் இருந்தே நியூ தான். வீடியோ நம்பர் 47ல் இருந்து 67 வரைக்குமே வால்யூம் 2ஓட வீடியோஸ் தான். இப்படி நீங்கள் போய் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபைல்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு வீடியோஸ் வரலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இல்லை, இந்த மாதிரி பிளேலிஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பிளேலிஸ்ட்டு ஹோமு வீடியோஸ் பிளேலிஸ்ட் இருக்குது. பிளேலிஸ்ட் கொடுத்தோம். இது கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.